Hi students, இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th standard syllabusல first chapter matrices and determinants, applications of matrices and determinants என்ற chapterல exercise 1.3 second problem பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். மற்ற ப்ராப்ளம்ஸை விட மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டேரெக்டாக சால்வ் பண்ணுவோம், அந்த ஒர்க்கிங் ரூலை யூஸ் பண்ணி. இது வந்து அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் நான் பார்க்கலாம். If matrix A and B, so two matrix A and B கொடுத்துருக்காங்க, find the products AB and BA. ஸோ அந்த மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஏபியும் பிஏவும் கண்டுபிடிக்கணும். Hence solve the system of equations x plus y plus 2z is equal to 1, 3x plus 2y plus z is equal to 7, 2x plus y plus 3z is equal to 2. ஓகே, ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ, அதை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது மேட்ரிக்ஸ் ஏபி, ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, அப்போது ஏபி. ஓகே, ஸோ அப்போது ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும், ரோ இன்ட்டு காலம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், அது மாதிரி ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம், அதே மாதிரி எல்லா ரோக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் -5 இன்ட்டு 1 -5, 1 இன்ட்டு 3 3, 3 இன்ட்டு 2 6. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், -5 இன்ட்டு 1 -5, 1 இன்ட்டு 2 2, 3 இன்ட்டு 1 3. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம், -5 இன்ட்டு 2 -10, 1 இன்ட்டு 1 1, 3 into 3 9. Similarly second row into first column பண்ணா இந்த values வரும். Second row into second column, second row into third column. Similarly third row into all the three columns பண்ணா இந்த values வரும். Okay, ஸோ இதை நம்ம simplify பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன values வரும்னா AB is equal to 4 0 0 0 4 0 0 0 4. ஸோ இதில் டயக்னல்ஸில் மட்டும் லீடிங் டயக்னல்ஸில் எல்லாமே 4ன்ற எலமெண்ட் காமனாக இருக்கனால நான் 4 மேட்ரிக்ஸ்க்கு வெளியே எடுக்கலாம். அப்போ 4 இன்ட்டு 4 வெளியே எடுத்துட்டோன்னா லீடிங் டயக்னலோட எலமெண்ட்ஸ் எல்லாம் 1 ஆகிடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்னால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதை நான் ஐன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4i. அப்போ தேர்ஃபோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 4i. ஓகே, ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிஏ. So again BA is equal to matrix B into matrix A. So again previous problem use பண்ண அதே ரூல் தான், row into column ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு again ABயோட வேல்யூஸ் என்ன வருது, 4 0 0 0 4 0 0 0 4. again 4 காமனாக வெளியே எடுத்தோன்னா லீடிங் டயக்னல்ஸில் எல்லாமே 1 ஆகிடும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் 0. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4. இந்த மேட்ரிக்ஸை நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு தெரியும், ஸோ அதை நான் ஐன்னு எடுத்துக்கலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4i. ஸோ அப்போ ஏபியோட ப்ராடக்ட்டும் 4i தான் வந்தது, பிஏவோட ப்ராடக்ட்டும் என்ன தான் வந்தது, 4i தான் வந்தது. அப்போ ரெண்டுமே என்னது, ஈக்குவல். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 4i. ஓகே, ஸோ இப்போது ஒரு பார்ட் ஆஃப் ஒன் ப்ராப்ளம் ஓவர். 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க இதே ப்ராப்ளமில், ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லீனியர் ஈக்குவேஷன் வித் 3 unknowns XYZ. இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா இந்த ப்ராடக்ட்ஸில் வர வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, so AB is equal to BA, BA is equal to 4i. ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், அதாவது AB is equal to BA is equal to I. அதாவது இதோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபியோட ப்ராடக்ட்டும் பிஏயோட ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருந்து அந்த வேல்யூ ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, தே ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஏ இஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி, பி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது முன்னாடி எப்போவுமே நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்.
ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நான் என்ன ஃபார்மில் எழுத போகிறேன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஸோ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது 1 1 2 3 2 1 2 1 3 இன்ட்டு unknowns. ஸோ என்னெல்லாம் unknowns இருக்குது எக்ஸ் ஒய் இசட் which is equal to constant. ஸோ என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது இங்கே 1 7 2. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. ஸோ இப்போ நான் இதை எழுதிட்ட பிறகு என்னால் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியுது. என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. ஸோ கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டினில் பின்ற மேட்ரிக்ஸை பாருங்கள் 1 1 2 3 2 1 2 1 3. இதோட இந்த கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் அதுதான் பாருங்கள் 1 1 2 3 2 1 2 1 3. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸோட எக்ஸ் ஒய் இசட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனா அந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மேட்ரிக்ஸ் பிக்கு அது ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் இந்த மேட்ரிக்ஸை நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலான்னா இதை நான் எப்படி எழுதலாம் பி இன்டூ மேட்ரிக்ஸ் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 7 2. இப்போ என்னோடய எய்ம் என்னது சால்வ். அப்படின்னா சால்வ்னா அன்னோன் கண்டுபிடிக்கிறது. எது அன்னோன் இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசட். அப்போ நான் எக்ஸ் ஒய் இசட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு இங்கே பின்ற மேட்ரிக்ஸ் தேவையில்லை. ஸோ இதை நான் இங்கேருந்து வேறொரு சைட் கொண்டு போயிடணும். ஏன்னா எனக்கு எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ பின்ற மேட்ரிக்ஸை நான் அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ பின்ற மேட்ரிக்ஸ் அந்த சைட் போகும்போது இட் பிகம்ஸ் பி இன்வர்ஸ். அப்போ நான் எப்படி எழுதலாம் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு B inverse into 1 7 2. ஓகே, ஸோ அப்போ அன்னோன்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1 7 2. அப்போ நான் இதை சால்வ் பண்ணணுன்னா எனக்கு என்ன வேல்யூ தெரியணும், பி இன்வர்ஸ் தெரியணும். நமக்கு பி இன்வர்ஸ் தெரியுமா, தெரியாது. ஆனால் அதுக்கு பதில் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4i. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், பி இன்வர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும் கொஷினில் ஏபி, நமக்கு இந்த சால்வ் பண்ண ப்ரீவியஸ் இதில் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 4i. ஓகே சரியா. இப்போது இதில் இந்த 4 கான்ஸ்டன்ட் நமக்கு ப்ராப்பர்ட்டி என்னது, ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐனா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ இஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி. அதே மாதிரி இல்லை பி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்போனா இங்கே ஐ இருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது 4என்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரை இந்த சைடு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ இதை கொண்டு வரும்போது ஒன்று இந்த 4 இந்த சைடு வரும்போது 1/4 ஆகும். இந்த 1/4 இதை நான் ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும் ஆர் நான் பி கூட மல்டிப்ளை பண்ணணும். எது கூட நான் இந்த 1/4 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். எப்படி டிசைட் பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு என்ன வேல்யூ வேணும், பி இன்வர்ஸ் வேணும். அப்போ பி இன்வர்ஸ் வேணும்னா நான் இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்து பி கூட மல்டிப்ளை பண்ணணும், ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் ஐக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணணும்னா ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். சரியா. அப்போது இந்த 4 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும் 1/4. அப்போ இங்கே என்ன வரும் 1/4 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/4 ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகே புரிஞ்சுதா. ஸோ இப்போ வந்து இந்த கான்ஸ்டன்ட் சப்போஸ் இங்கே கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஓகே, கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த சைட் கொண்டு வந்துடணும். கொண்டு வரும்போது அதை எது கூட மல்டிப்ளை பண்ணணும், ஏ கூட மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை பி கூட அதை மல்டிப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணுமா அப்படின்றத எதை வச்சு டிசைட் பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த வேல்யூ, இங்கே இருக்கிற இன்வர்ஸ் வேல்யூ. இங்கே வந்து ஏ இன்வர்ஸ், சப்போஸ் இங்கே வந்து பி இன்வர்ஸ்க்கு பதில் ஏ இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா நான் இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து எங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்பேன்னா பிக்கு முன்னாடி. அப்போ நான் எப்படி எழுதியிருப்பேன், நான் ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் எப்படி எழுதியிருப்பேன் இந்த இடத்துல ஏ இன்ட்டு 1/4b is equal to
1/4b into a அப்படின்னு எழுதியிருப்போம். சரியா? இப்போ நமக்கு இருக்கிறது b இன்வர்ஸ். ஸோ b இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா எதோட இன்வர்ஸ் இருக்கோ ஈஸியாக சொல்லணும்னா இங்கே எதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பியோட இன்வர்ஸ் வேணும். ஸோ அப்போ b அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்க கான்ஸ்டண்ட்டை இன்னொரு மேட்ரிக்ஸ் என்ன இருக்கோ அது கூட அந்த மேட்ரிக்ஸ் அந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1/4a into b equal to b into 1/4a is equal to I. ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதலான்னா இதை மட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம லாஸ்ட் ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணோன்னா b into 1/4a is equal to I. Therefore b into 1/4a is equal to I. அப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் இஸ் ஈக்குவல் டு ஐனா தீஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். அப்போது 1/4 வந்து பியோட இன்வர்ஸ், அதே மாதிரி b வந்து 1/4ஓட இன்வர்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஆனால் எனக்கு இங்கே b இன்வர்ஸ் தான் வேணும். ஸோ இது இப்போ நான் எப்படி எழுதலாம்? b இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 into a. ஓகே, ஸோ அப்போ b இன்வர்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த b இன்வர்ஸோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன எழுதலாம்? x y z is equal to b inverse. b inverseோட வேல்யூ என்னது? 1/4 மேட்ரிக்ஸ் a into 1 7 2. ஓகே, அப்போ which is equal to 1/4 into matrix A. ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் A என்னது? -1 5 1 3 7 1 -5 1 -1 1. இதுதான் மேட்ரிக்ஸ் A, given மேட்ரிக்ஸ் A into 1 7 2. அப்போ which is equal to 1/4 into again இது ரெண்டும் ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட் ரோ இன்ட்டு first column. So 5 -5 into 1 -5 plus 1 into 7 7 plus 3 into 2 6. So அதே second row into in the matrix 7 ones are 7 plus 1 into 7 7 minus 5 into 2 minus 10. So அதே மாதிரி இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 minus 1 into 7 minus 7 plus 1 into 2 2. So which is equal to 1/4 into. So இதை simplify பண்ணால் 7 minus 5 2 2 plus 6 8 4 minus 4. ஓகே, ஸோ இங்கே 1/4 இருக்குது. அப்போனா மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க எல்லா வேல்யூவும் நான் எதால் டிவைட் பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 4ஆல் இங்கே டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 2 1 minus 1. அப்போது இதுதான் எதோட வேல்யூ? x y z ஓட வேல்யூ. இப்போ therefore x is equal to 2, y is equal to 1, z is equal to -1. So this is the solution for the given system of linear equations. Okay. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது, சேம் மாடல் தான். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதோட டவுட்டை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.24. ஸோ சேம் இதே ப்ரொசீஜர் தான், சேம் மாடல் தான். இதை நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு அந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, தேங்க்யூ.